புதுக்கோட்டை அடுத்த அன்னச்சத்திரம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 89 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன், வணக்கம். உங்க முழு விவரம். ராதிகா, புதுக்கோட்டையில் நேற்று இன்று என தொடர்ந்து தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தற்பொழுது காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நிலையில் இறங்கியுள்ளனர். இதற்கான உத்தரவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று விவசாயி முருகேசன் என்பவரது வீட்டிலிருந்து 160 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்த நிலையில காவல்துறையினர் செய்த விசாரணையில் வெறும் 30 பவுன் மட்டுமே கொள்ளை போயிருப்பதும் விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் மீதமுள்ள நகைகள் அவர்களது சொந்த ராஜ்யத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று கார்த்திகா என்பவரது வீட்டில், அதாவது புதுக்கோட்டை நகர்பகுதியில் கார்த்திகா என்பவரது வீட்டில் 89 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ள கொள்ளை சம்பவத்தை அடுத்து குற்றவாளிகளை தேடும் பணியாக காவல்துறை முடிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடும் பணியாக நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர் கொள்ளை சம்பவம் எதிரொலியாக பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்த நிலையில இந்த 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியானது தீவிரமாக தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது மேலும் பொதுமக்களிடம் ஒரு நிம்மதியை அடைய வைக்கக்கூடிய செயலாக கருதப்படுகிறது. ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.